சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே. போடுறா பீஜம் போடுறா. பாடு இவருக்கு பீஜம். பிரதர் உங்களுக்கு பீஜம் போடணும்னு ஆசைதான். உங்களை கொண்டாடின காலங்கள் இருந்துதான். கேட்ச் கூட பிடிக்க மாட்டீங்களா பிரதர்? டைரக்டா வந்த கேட்ச். கேப்டனா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா? நேத்து யாரெல்லாம் ஜெயிக்க மாட்டேன் யார் சொன்னது? தயவு செஞ்சு அவனை நான் பார்க்கணுமே. யாருப்பா அதுக்கு முன்ன யாரெல்லாம் சொன்னீங்களா? கமெண்ட் பண்ணுங்களேன் தயவு செஞ்சு. நானே என் ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு தான் இருக்கேன். சென்னைலாம் ஜெயிக்க வாய்ப்பு இல்லை. சென்னையிலே ஜெயிச்சிட்டோம்பா. ஃபோர்ட்ரஸை மீட் ஆச்சுப்பா. இதுக்கப்புறம் கப்பை மீட்டுறது தான்ப்பா பாக்கி. அதையும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க தலை வந்தோடனே அடிச்சிருவோம். இப்படிலாம் சொல்லோட ஆசையா தான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா 2 மேட்ச் ஜெயிச்சாச்சு. இதுக்கு மேல கவலை இல்லை. கண்டினியூஸா இனிமே விக்டரி பாத்துல தான் நாங்க டிராவலே பண்ண போறோம். அதனால இதுக்கு மேல பயம் இல்லை. அந்த டிவால் பிரேவிஸ் கண்டா வர சொல்லுங்கன்னு போட்டு கடைசியில வந்துட்டாரு. வந்து நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அதையும் செஞ்சுட்டாரு. சரியான பெர்ஃபார்மன்ஸ். சஃப்ராஸ் கான் சூப்பர் ப்ரோ. ரெஸ்பெக்ட் ப்ரோ. மாஸ் பண்ணிட்டீங்க இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸு. உண்மையிலுமே சஃப்ராஸ் கானும் சரி, டிவால பிரேவ்ஸும் சரி அடி வெள்ளுன்னு வெளுத்துட்டாங்க. உண்மையாலுமே அதை பார்க்கும்போது அப்படி கத்துற போல தான் இருந்தது. மாசா இருந்தது. சிவம் தூபேவை தான் என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி. 13 பாலுக்கு 12 ரன், 12 பாலுக்கு 13 நினைக்கிறேன். ஓவர் 10 பிரச்சனை இல்லை. அவர் போலர் போன மாதிரி நல்லா அடிச்சாரு. போலிங் நல்லா போட்டாரு தூபே. இந்தியன் டீம்ல இருக்கிற ஐடியா இருக்கா இல்லையா தெரியல. இப்படியே போனீங்கன்னா இந்தியன் டீம்ல இல்லை, ஐபிஎல் டீம்லேயே இருக்க மாட்டீங்க போல இருக்கு. கொஞ்சம் பார்த்துருங்க. நல்லா தான் விளாண்டாரு T20 வேர்ல்டு கப்ல. சரி, ஆக மொத்தத்தில் நேற்று மேட்ச் ஃபயரா இருந்தது. சிஎஸ்கே ஃபோர்ட்ரஸை மீட்டதை பார்க்கறதுக்கு அப்படியே நிறமெல்லாம் புடச்சிக்கிட்டு வெளியே வந்துச்சு. வாய் பேசுறீங்க. பாட்டம் ஆஃப் த டேபிளா இந்த சீசனு இன்னும் முடியல இருக்குடி. ஆனா இப்போ காட்டு தீயை பத்திக்கிச்சு.